ஹே ஹலோ guys, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான அக்வேரியம் செட்டப் பில்ட் பண்ண போகிறோம். பிராக்கிஷ் அக்வேரியம். பிராக்கிஷ் அக்வேரியமும் அப்படியே மெரெயின் மாதிரி தான். இந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி சாலினிட்டியில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி எப்படி மெரெயின் ரன் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான். இந்த வீடியோவில் டேங்க் எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஷஸ் ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த டேங்கோட டைமென்ஷன் 15 கியூப். சம்ப் வந்து 4 இன்ச் எடுத்துக்கும். இந்த மாதிரி டேங்க்ஸுமே யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கேனிஸ்டர் வச்சும் ரன் பண்ணலாம். வாட்டரை திரும்பி மெயின் டேங்க்கு கொண்டு வரதுக்காக இந்த வாட்டி டாப் ஃபில்டரில் வர பவர் ஹெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவர் ஹெட்டோட ஃப்ளோ ரேட் வந்து 800 லிட்டர்/h. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் மீடியாஸ்க்கு வந்து செராமிக் ரிங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். செராமிக் ரிங் வந்து யூஸ் பண்ணுறோம்னா 20 லிட்டர்ஸ்க்கு 1 kg இல்லை 1.5 kg வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து ஃபில்டர் ஸ்பாஞ்ச் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் எல்லாமே வந்து ட்ராப் பண்ணிடும். நம்ம ஒரு 2-3 லேயர்ஸ் போட்டோன்னா க்ளீனிங்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிராக்கிஷ் அக்வாரியமில் நம்ம ஸ்கிம்மர் யூஸ் பண்ண வேண்டாம். வாட்டரோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸ்கிம்மர் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வாட்டருக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக நம்ம மேங்க்ரோவ் ஏரியாலே போய் அந்த வாட்டரை எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டாவது வந்து மெரெயின் சால்ட் இருக்குது. இந்த சால்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வேணுன்ற சாலினிட்டி ரேஞ்சில் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் இல்லை, இந்த வாட்டர் மெச்சூரிட்டிக்கு வந்து டைம் எடுக்கும். மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக சீலேருந்து வாட்டர் எடுத்து நம்மளோட ஃப்ரெஷ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நாமளே வந்து ஒரு பிராக்கிஷ் வாட்டர் வந்து ரெடி பண்ணுறது. நாம் வந்து இப்போது மூணாவது ஆப்ஷன் தான் பண்ண போகிறோம். டேரெக்டாக இப்போ பீச்சுக்கு போயிட்டு சீ வாட்டரை எடுத்துகிட்டு வந்து அதோட வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டரை ஆட் பண்ணி சாலினிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அன்னைக்கு உடஞ்சி போச்சு. நம்ம டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா ஒரு 40 to 50 லிட்டர்ஸ் கிட்ட இருக்கும். நமக்கு வந்து ஒரு சீலேருந்து இப்போ ஒரு 20 லிட்டர்ஸ் கிட்ட எடுத்துக்கலாம். ஒரு கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து பேலன்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வயசாகிடுச்சு அவ்வளோதான், இந்த கேன் தண்ணியில் போப்போம். கேம்ப் கொடுங்க. இந்த கேனில் இருக்கிறது சீ வாட்டர். இப்போ நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தது. பக்கெட்டில் இருக்கிறது வந்து கிரவுண்ட் வாட்டர், எங்கள் வீட்டில் இருந்து எடுத்தது. இப்போ நம்ம கேனில் இருக்கிற வாட்டர் வந்து பார்த்தோம்னா ஒரு 0.24 அந்த ரேஞ்சில் இருக்கும் சாலினிட்டி. நம்ம பக்கெட்டில் இருக்கிறது வந்து 0 தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் எடுக்கிறப்ப வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து எடுக்கலாம். ஏன்னா ஆர்ஓ வாட்டர் எடுத்தோம்னா அதில் ஜென்ரல் ஹார்ட்னஸ் வந்து இருக்காது. இப்போ இந்த டேங்க்கில் வந்து சாலினிட்டி 0.011 இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிற ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்கும். லைட் நம்ம லாஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருந்த 12 watts லைட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது சாண்ட் வந்து பீச் சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணுறப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சிருச்சு. வாட்டருமே வந்து இப்போ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம்.